எபிசோட் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தையோட கிட்னாப் கேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. வாங்க கேஸுக்குள்ளே போகலாம். ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதி மாதிரியான ஒரு இடத்துக்கு சிஐடி இன்ஸ்பெக்டர் அவனி போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அமிஷா அவங்கள யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கால் பண்ணி இவங்களை வர சொல்லியிருக்காங்க. ஒரு மரத்தடியில் உட்காந்துட்ருக்காங்க அமிஷா. கையில் காயம், பிளட்டாக வந்துட்டுருக்கு. உஷாவை என்னை கொல்ல பார்க்குறா, அவளுக்கு என்னை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அவன் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அவனி. அப்போது அவள் இங்கே இல்லை, போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவளை பற்றி சொல்கிறாங்க. அவள் ஜோதி தியேட்டரில் இருப்பா, க்ரைம் பிளேயை டைரக்ட் பண்ணுறவ, அவளே ஒரு கிரிமினல் தான்னு சொல்கிறாங்க. எனக்கு சாக விருப்பம் இல்லை, என்னை காப்பாற்றுன்னு பயந்துட்டே சொல்கிறாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம், பிளட் ஒரே லொஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் ஒரு இடத்துல கத்தி கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறாங்க. அந்த கத்தியில் பிளட்டும் இருக்குது. ஸோ இதனால தான் இவங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க போல். அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு காரில் கிளம்புறாங்க. போகும்போது சிஐடி இன்ஸ்பெக்டர் பூர்விக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி அமிஷாவை பார்த்தா அவள் கண்ணை மூடிட்டுருக்கா. அவளை கூப்பிட்டுக்கிட்டே திரும்பி பார்த்துக்கிட்டே காரை ஓட்டினதில் முன்னாடி வந்த ஒரு சைக்கிள்காரர் மேலே கார் மோத போயிடுது. இதை தடுக்கிறதுக்காக காரை ஒரு பக்கமாக திருப்பி அப்படியே நிப்பாட்டிட்டு அமிஷாவை திரும்பி பார்த்தவங்க முகம் ஒரு மாதிரி ஷோக்கோட பயம் கலந்த மாதிரி ஆக இங்கே சீன் கட்டாகி நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. சிஐடிஸ் ஜோதி தியேட்டருக்கு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு க்ரைம் ஷோட ரிஹர்சல் நடந்துகிட்ருக்கு. நான் முகத்துக்கு மேலே முகம் போட்டிருக்கேன் இன்ஸ்பெக்டர், உன்னால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆக்டர் அவங்க ஃபேஸில் இருந்த மாஸ்கை கலட்டுறாங்க. பார்த்தா அது அமிஷா. அவனி ஆல்ரெடி அமிஷாவோட ஃபோட்டோவை பூர்விக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இவங்களை பார்த்த சிஐடிஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது அமிஷா இல்லை, அமிஷாவோட ட்வின் சிஸ்டர் ஷீனான்னு. இந்த ஷீனா தான் எங்கள் டிரெக்டர். இப்போ ஷீனா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2004 இவங்க 8 வயசில் இருக்கும்போது அமிஷா கிட்னாப் ஆகியிருப்பா. 1 மந்தில் அவள் வீட்டுக்கு வந்துட்டா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவள் முந்தி இருந்த மாதிரி திரும்பி வரலை. ஷீனா மேலே எரிச்சல் பட ஆரம்பிச்சிருக்கா. ஷீனா வீட்டில் சேஃபாக இருந்தான்னு அவளை இதுக்கும் ப்ளேம் பண்ணியிருக்கா. இப்போது இவ அட்டாக் பண்ணதா அவங்க சொன்னதுக்கு என்ன ரீசன் கேட்டதுக்கு கிட்னாப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவள் மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை ட்ரீட்மெண்ட்டும் அவள் எடுத்துகிட்டு இருந்திருப்பா. கொஞ்சம் வருஷத்தில் இவங்களுக்கு வெட்டிங் நடந்ததில் இவங்க 2 பேருக்கு நடுவில் பெரிய கேப்பே வந்திருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு அவள் மறுபடியும் திரும்பி வந்திருக்கா என் பொண்ணுக்காகன்னு சொல்கிறாங்க. ஷீனாவோட பொண்ணு நைராவை அமிஷா தன்னோட பொண்ணுன்னு நினைக்கிறா. மேபி அவள் 8 வயசில் இருந்த தண்ணியே என் பொண்ணில் பார்க்குறதா நான் நினைக்கிறேன்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த அட்டாக் நடந்த இடத்துல நீங்கள் எங்கே இருந்தீங்க, ஏதாச்சும் சாட்சி இருக்கான்னு கேட்டதுக்கு நான் தியேட்டருக்கு வரத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், என் பொண்ணு நைராவும் என் கூட தான் இருந்தான்னு சொல்கிறாங்க. அந்த டைம் இவங்களை யாரோ கூப்பிடவும் வேறு ஏதாச்சும் கொஷின் இருக்கான்னு கேட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க குடிச்சிட்டு இருந்த மக்கு அங்கே இருந்திருக்கும். சிஐடிஸ் அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் காரில் மயக்கமாக இருக்கிற அவனியை காட்டுறாங்க. அவங்க கண்ணு முழிக்கிறாங்க. நெத்தியில் ஒரு காயம் இருக்குது. இப்போ தான் அவங்களுக்கு நடந்தது என்னென்னு காட்டுறாங்க. இவங்க அமிஷாவுக்கு ஒரு பொட்டில் கொடுத்துருப்பாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக. அந்த பொட்டலாலேயே அமிஷா இவங்க நெத்தியில் அடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இங்கால இப்போ சிஐடிஸை காட்டுறாங்க. முதல்ல அமிஷாட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாக்குமூலம் வாங்குவோம், அப்புறம் நைஃபையும் ஃபொரன்சிக் அனுப்புவோம், அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சிஐடிஸ் தியேட்டர்லேருந்து கிளம்ப அவனி கால் பண்ணி நடந்ததை சொல்கிறாங்க. இவங்களும் ஷீனாட்ட போய் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவள் நைராவை நினச்சி பயப்பட்டு எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. நைரா எங்கேயும் கிடைக்கல. நான் சவிக்கிட்ட தான் நைராவை விட்டுருந்தேன், சவி எங்கேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கிடைக்கலன்னதும் அமிஷா தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லி இவங்க சொல்ல பூர்வி கூட ஷீனாவை விட்டுட்டு மற்ற சிஐடிஸ் போய் நைராவை தேடுறாங்க. அப்போது சவி ஷீனா இருக்கிற இடத்துக்கு வராங்க. நைரா எங்கன்னு கேட்டால் மேக்கப் ரூம்லன்னு சொல்கிறாங்க. சரின்னு போய் பார்த்தா அங்கே நைரா இல்லை. எதுக்கு நைராவை தனியாக விட்டான்னு ஷவியை ஷீனா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷவியை யாருன்னு சிஐடிஸ் கேட்குறாங்க. அவங்க இங்கே ஆக்ட் பண்ணுறாங்க, அதோட என்னோடய ஃப்ரெண்டும் கூடன்னு சொல்கிறாங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் நைராவை பார்த்தேன்னு அவங்க சொல்கிறாங்க. அமிஷா நைராவை கடத்தி எங்கே கொண்டு போயிருப்பான்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சிஐடிஸ் ஷீனா கிட்டே கேட்குறாங்க. அவளோட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்னு சொன்னவங்க பேரை யோசிச்சு பார்க்குறாங்க, ஞாபகம் வரலை. ஆனால் கார்டு வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க.
சரின்னு இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் இந்த டாக்டரை பற்றி விசாரிங்க, அதோட வெளியே உள்ளன்னு இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பூர்வியை அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் நைராவோட ஏஜ் என்னன்னு கேட்குறாரு. 8ன்னு சொன்னவங்க உடனே யோசிக்கிறாங்க. அவளுக்கு நடந்த விஷயத்துக்கு என் பொண்ணுக்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறாளான்னு இவங்க யோசிக்க இந்த சீன் கட் ஆகுது. பீரோவில் காட்டுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்னாப்பர் பின்பக்கமாக தான் தெரியறான். ஹூடி போட்டிருக்கான். ஆனால் நைரா நார்மலாக தான் கிட்னாப்பர் கூட போயிருக்கா. ஸோ கிட்னாப்பரை நைராக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்றது கன்ஃபார்ம். ஷீனா தியேட்டருக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருந்தது 7:30க்கு, போனது 8 மணிக்கு. ட்ராமாவோட ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆனது 8:45க்கு. அந்த பக்கம் அவனி அமீஷாவை பார்க்க போன இடத்துக்கு போனது 7:45க்கு. அவனியை அமீஷா அட்டாக் பண்ணது 8 மணிக்கு. சிஐடிஸ் தியேட்டருக்கு போனது 8:45க்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் டைம் படி நைராவை கிட்னாப் பண்ணது 8:50க்கு. அட்டாக் நடந்த நிலைமையில் எப்படி அமீஷானால் இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே தியேட்டருக்கு போக முடிஞ்சுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பூர்வி வராங்க. சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோட நேம் யுவான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த யுவானை காட்டுறாங்க. அவர் தன்னோட ஒரு பேஷண்ட் கிட்ட ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கிற அந்த மெஷினை பாருன்னு சொல்கிறாரு. அவரும் பார்க்குறாரு. நான் சொன்னதை செய்யணும் அதுக்கப்புறம்னு சொல்லியிருப்பாரு. இப்போ தூங்குன்னு அவர் சொன்னதுமே அந்த பேஷண்ட் தூங்கிடுறாரு. இப்போ அவனிக்கிட்ட ஏசிபி பேசுகிறத காட்டுறாங்க. ட்வின்ஸை பற்றி கேட்குறாரு. அமீஷா தான் தன்னோட ஸ்கூலில் படித்தானோ, ஷீனா வேறு ஸ்கூல்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, ஃபியோரான காற்றிருக்கிற பொண்ணு, இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணானே புரியலைன்னு சொல்கிறாங்க. தன்னால தான் நைரா கிட்னாப் ஆனதான் நினச்சி கவலைப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு டீமோடு சேர்ந்து நைராவை கண்டுபிடிக்க சொல்கிறார் ஏசிபி. அங்கால சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித்தும் பூர்வியும் யுவான் கிட்ட பேசுகிறாங்க. பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் அவர். ஆனால் அவள் 8 வயசு குழந்தைய கடத்திட்டான்ற விஷயம் தெரிஞ்சதும் அவள் 6 மாதமாவோ இல்லை 1 வருஷமாவோ இங்கே வர்றதே இல்லைன்னு சொல்கிறாரு. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கும் தான் ப்ராப்ளம்னு சிஐடி சொன்னதும் பயந்து போன அவர் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கிற ஃபைலை கொடுக்குறாரு. ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே இந்த அட்ரஸ் ஃபேக்குன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க சிஐடிஸ். இவங்க கொஞ்சம் முன்னாடியே இங்கே வந்திருப்பாங்க. முதல்ல இவர் அந்த பேஷண்ட்டை தூங்க வச்சதை இவங்க பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அந்த மிஷினை வச்சு அமீஷாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இவர் தான் இதை பண்ண வச்சிருப்பாரோன்ற ஒரு டவுட் வருது சிஐடிஸுக்கு. அதை கேட்டும் விட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கு அவர் பதில் சொல்ல முன்னுக்கே அவருக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. பேரை பார்த்தா அமீஷான்னு தான் வருது. ஆனால் சிஐடிஸ் அதை பார்க்கல. இருந்தாலும் கோலை ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் இம்போர்ட்டட் கோல் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்புறமா நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஏதாச்சும் கேட்கணுமான்னு கேட்க இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அமீஷா ஒருவேளை உங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் பங்கஜ் அமீஷாவோட கால் டீட்டெயில்ஸை செக் பண்ணியிருப்பாரு. அவனையும் அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபோன் ஆஃப்லேயே தான் இருக்குது. ஆனால் 1-2 மாதத்துக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஒரு சவுல் பக்கத்தில் அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக கிரிமினல்ஸ் இருக்கிற ஒரு இடம். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போனாலும் எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ தங்களோட ஆளான தேஜான்ற ஒரு ஆளை உள்ளே அனுப்புகிறாங்க. கிரிமினல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுன்ற மாதிரி தான் முதல்ல உள்ளே அனுப்புகிறாங்க. அவருக்கு பின்னாடியே தயாவும் உள்ளே போகிறாரு. எப்படியும் அடிதடி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் விஷயத்தை வாங்கிக்கிறாங்க. விஷயம் என்னென்னா அமீஷா இங்கே தான் இருக்காங்க. அவங்களோட வீடு என்னன்னுமே அமீஷா இங்கே இருக்காங்கன்னு சொன்னவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட கேட்டு அங்கே போயிடுறாங்க. தயாவும் பங்கச்சும் அவனையும் தான் போகிறாங்க. கீழே யாருமே இல்லை. மேல் மாடியில் ஏதோ சத்தம் கேட்கவும் போய் பார்க்குறாங்க. அங்கே யுவான் செத்து போயிருக்காரு. அமீஷா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு கத்தியை வச்சு தரையில் குத்திக்கிட்டே இருக்காங்க. அவனே போய் கூப்பிட்டதும் நிறைய நாள் பார்க்காத ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ நாள் கழித்து மீட் பண்ணுறோன்னு வேற சொல்கிறாங்க. தயா பின்னாடியே போய் நைஸாக கத்தியை வாங்கிக்கிறாரு. அப்புறம் தயாவை பார்த்துட்டு ஃப்ரெண்டான்னு கேட்டுக்கிட்டே அப்படியே எதேர்ச்சியாக யுவானோட பொடியை பார்க்குறாங்க. கிட்ட போய் அவரை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. எலும்பலன்னதும் இதை யார் பண்ணான்னு கேட்டுக்கிட்டே அப்படியே சிவத்தோரமாக போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் தன்னோட கையில் இருக்கிற பிளட்டை பார்த்தவங்க யோசிக்கிறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போதே மென்டலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தும் இவங்களுக்கு நைரா கிடைக்கல. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பீரோவில் இருக்காங்க. ஏசிபி கிட்ட அந்த வீட்டில் கிடைச்ச 2 எவிடன்ஸை கொடுக்குறாங்க. ஒன்று ஒரு ஃபோட்டோ. அதுபடி நைராக்கு முன்னாடி இவங்களை தெரியும்னு புரியுது. இதனால தான் அவன் நார்மலாக போயிருக்கா. அடுத்தது யுவான். அவர் 6 மாதமும் 1 வருஷமாக நான் அவங்கள மீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் போன வீக் தான் அவங்களுக்கு மருந்து எழுதி
கொடுத்துருப்பாரு. நிறைய டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. அப்படி என்ன வருத்தமாக இருக்கும்னு பூர்வி யோசிக்கவும் ஏசிபி சொல்கிறாரு, சில பேருக்கு நோய் இருக்கும், ஆனால் சில பேரை நோயாளி ஆக்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு இந்த கேஸில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு தோணிகிட்டே இருக்குது. டாக்டர் யுவானை கொன்னது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இதை முழுசாக சிஐடிஸால் நம்பவும் முடியலை. யுவானோட கார், ஹாஸ்பிட்டல், வீடுன்னு எல்லா இடத்துலையும் நைரா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ண போன 2 சிஐடி ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே அவரோட ஃபோன் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் தான் இருந்திருக்கு. இப்போ டிஸ்கஸ் பண்ண இவங்களுக்கு டவுட்டு மேலே டவுட்டாக தான் வருது, எதுக்குமே பதில் கிடைக்கல. ஒருவேளை யுவான் தான் அமிஷாவை ஹிப்னோடைஸ் பண்ணி இதை பண்ண வச்சிருப்பாரான்ற டவுட் ஃபர்ஸ்ட்டாக வருது. இப்படி இருந்திருந்தா கூட அவள் எப்படி அவரையே கொண்டிருப்பான்ற ஒரு டவுட் வருது. ஒருவேளை ஹிப்னோடைஸ் பண்ணியிருந்தா இப்போ யுவான் இல்லாமல் இவ எப்படி ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்ட நிலைமையிலேருந்து வெளியே வருவான்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அவள் வெளியே வந்துட்டான்னா எல்லாத்தையும் மறந்துடுவாளான்ற டவுட்டும் வருது. ஏன்னா அவள் மறந்துட்டான்னா நைரா எங்கே இருக்கான்றது தெரியாமலே போயிடும். எதுக்குமே பதில் இல்லாதனால இப்போ அவனி அமிஷாக்கு இந்த இடத்துலையே என்ன மட்டும்தான் தெரியும், ஸோ நான் போய் பேசி பார்க்குறேன்னு போகிறாங்க. இவங்க போய் நைரா எங்கன்னு தான் ஃபர்ஸ்ட்டாக கேட்குறாங்க. என் பொண்ணு உனக்கு தெரியுமான்னு அவங்க சந்தோஷமாக கேட்கவும், உன் பொண்ணு அவள் இல்லைன்னு இவங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண, எல்லாம் அவளுக்கு தான் கிடைக்கணுமா, அதெல்லாம் எனக்கும் வேணும்னு இவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்து ஏசிபிக்கு இவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தோணுது. இப்போது ஷீனாவை விட நான் நைராவை நல்லா பார்த்துப்பேன்னு இவங்க சொல்லவும் இவங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நைராவுக்கு தான் இதால் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க அமிஷாவோட கையில் ஏன்ற டேட்டோ இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே ஏசிபி கிட்ட வந்த இவங்க, நான் ஒரு விஷயம் செக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஆல்பம், ஃபோட்டோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மற்ற சிஐடிஸ் ஃபாரன்சிக் போகிறாங்க. அமிஷாவை எந்த கத்தியால் அட்டாக் பண்ணாங்களோ அதே கத்தியால் தான் அமிஷா இப்போ யுவானை கொலை பண்ணியிருக்காங்க. 2 பேரோட பிளட் சாம்பிளும் இதில் இருக்குது. அடுத்து தியேட்டரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மக், அதுலேயும் அமிஷாவோட டிஎன்ஏ தான் கிடச்சிருக்கு. மக் நைஃப் 2லேயுமே இருக்கிறது ஒரே டிஎன்ஏ, ஸோ 2 பேரும் ஒன்று தான். ஆனால் இங்கே இருக்கிறது அமிஷாவா இல்லை ஷீனாவான்றது தெரியலை. இதுக்கு பதிலாக இப்போ அவனி சொல்கிறாங்க, அமிஷாவுக்காக ஏன்ற டேட்டோவை ஷீனாவும், ஷீனாவுக்காக எஸ்ன்ற டேட்டோவை அமிஷாவும் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஷீனா. இதை ஃபோட்டோவை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகத்தான் அவனி போயிருப்பாங்க. இன்னும் அவங்க விசாரித்து பார்க்கும்போது தான் அமிஷா 15 வருஷத்துக்கு முன்னாடியே சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்கன்ற ஷாக்கிங்கான விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த விஷயத்த ஃபேமிலியே சேர்ந்து மறைச்சிருப்பாங்க. அவனி என்னமோ அமிஷா ஸ்கூல் மாதிரி போயிட்டதா தான் இவ்வளோ நான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அமிஷாவை இப்போ தான் பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு டாக்டர் ஷீனாவை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இருக்கிறது ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே சிஸ்டர் செத்துட்டதுனால அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. தன்னை மாதிரியே அமிஷாவும் வாழ்ந்திருக்கணுன்ற நினைப்பு தான் ஷீனாக்கு இந்த மாதிரி ஆக காரணம்னு சொல்கிறாங்க டாக்டர். 2 பேர் லைஃப்பையும் அவங்களே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா அவனிக்கு அமிஷா கால் பண்ணியிருக்கா, ஷீனா தன்னை அட்டாக் பண்ணதா சொல்லியிருக்கா. பிறகு ஷீனாவாகி அவனியை அட்டாக் பண்ணிட்டு தியேட்டருக்கு போயிருக்கா. அதுக்கு பிறகு அமிஷாவாகி நைராவை கிட்னாப் பண்ணியிருக்கா. இதுதான் நடந்திருக்கணும். இப்போ இவங்க அவங்க கிட்ட போயிட்டு நைரா எங்கன்னு கேட்டால் அன்னியன் படத்தில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல அமிஷாவாகி ஏன் பொண்ணாவ நான் அவளை சந்தோஷமாக வச்சுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷீனாவாகி எனக்கு இப்படி தெரியும், அமிஷா தான் அவளை கிட்னாப் பண்ணிட்டா, அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லி நான் சொன்னேன் தானேன்னு கத்துறாங்க. அடுத்து இவங்க அமிஷான்னு கூப்பிட்டு யுவானை ஏன் கொன்னேன்னு கேட்டால் அவரை நம்பி நான் நைராவை எங்கே வச்சுருக்கேன்னு சொன்னால் அவர் சிஐடிஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொன்னார், அதான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தா நைரா இருக்கிற இடம் தெரியாமலே போயிடும்னு சொல்லிட்டு பூர்வி ஒரு பிளான் பண்ணி பேசுகிறாங்க. நைராவை தேடியும் என்ன யூஸ் இருக்குது, ஷீனா அமிஷா 2 பேர்கிட்டையுமே கோர்ட் அவளை இருக்க விடாதுன்னு அவங்க சிஐடிஸ் கிட்ட சொல்ல, இல்லை அவள் எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன், ஆனால் அவள் என்கிட்ட தான் இருக்கணும், அவள் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இடத்த சொல்லிடுறாங்க. இப்போது அவனி போய் நைராவை பார்க்குறாங்க. இந்த பக்கம் இவங்க அவனியை ஏன் அடித்தான்னு கேட்டதுக்கு நான் சொன்னதை கேட்டுட்டு பேசாமல் போய் ஷீனாவை அரெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவள் பெரிய சிஐடி மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்னால என்ன லாபம்னு நினச்சி அடித்தேன்னு சொல்கிறாங்க. இதனால் நைராக்கு தானே கஷ்டம்னு புரிய வைக்க ட்ரை பண்ணால் ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற சந்தோஷத்துக்காக இப்போ சின்ன கஷ்டம் இருக்கிறதுல என்ன பிரச்சனை,
நைராட ஹெப்பிக்காக நான் ஷீனாவையும் விட மாட்டேன் அவனையும் விட மாட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொட்டில் எடுத்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ண பூர்வி தடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவளை நாம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டியில் தான் வச்சுருக்கணும்னு டாக்டர் சொல்லவும் அதை கோர்ட் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாரு ஏசிபி. நெக்ஸ்ட் சீனில் அவங்கள ஹாஸ்பிட்டலில் வர்றதை காட்டுறாங்க. அவள் வர்ற வரைக்கும் நைராவை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சவி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் சவி நைராவை கூட்டிகிட்டு தியேட்டருக்கு போகிறாங்க. அங்கே அவளை வெளியே உட்கார வச்சுட்டு இவங்க உள்ளே போயிட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வெளியே வராங்க. வந்து பார்த்தா நைராவை காணோம். தேடி தேடி பார்க்குறாங்க, நைரா எங்கேயுமே இல்லை. அப்போ தான் நைரா உட்காந்துருந்த டேபிளில் ஏதோ ஷீட்டை பார்த்த மாதிரி இவங்களுக்கு ஞாபகம் வர திரும்ப போய் பார்க்குறாங்க. அதில் நைரா கிடைக்கணும்னா அவள் அம்மா ஷீனாட்ட ஹெல்ப் கேருன்னு போட்டிருக்கவும் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ சவி பதட்டமாக ஷீனா கிட்ட போயிட்டு நைரா காணாமல் போன விஷயத்த சொன்னால் அவங்க கூலாக அதுக்கு ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. இவங்க உடனே நான் அவளை கிட்னாப் பண்ண மாதிரியே யாரும் அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நம்ம கேமையே நம்மக்கிட்ட விளையாடுறாங்கன்னு சொல்லவும் அப்போ போலீஸ்கிட்ட போ நான் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க ஷீனா. மறந்துட்டியா நாங்கள் பண்ணதுன்னு பேச ஆரம்பித்து இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசுகிறத வச்சு தான் தெரியுது இவங்க 2 பேரோட சிஸ்டர்ஸுன்ற டெத்துக்கும் டாக்டர் யுவானை பழி வாங்கிறதுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. யுவானை கொண்டது ஷீனா தான். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியெல்லாம் ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க போட்ட பிளான். என் பொண்ணு தேட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் எல்லாத்தையும் சிஐடிஸ்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க சவி. சவியோட பொண்ணு தான் நைரா. இப்போ அந்த பக்கம் இருந்த சில பேஷண்ட்ஸ் கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா சிஐடிஸ் தான் அதில் அப்படி உட்காந்துருக்காங்க. அதோட இவங்க டேபிளுக்கு கீழே ஒரு டிவைஸை வச்சு இவங்க பேசினதை ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க சிஐடிஸ். அன்னைக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருந்து சவி நைராவை கூட்டிகிட்டு போகும்போது சவியோட கையில் சின்ன விரலை நைரா தன்னோட கையில் சின்ன விரலால் பிடிச்சிட்டு போயிருப்பா. இதே மாதிரி தான் அவள் கிட்னாப்பரோட விரலையும் பிடிச்சிட்டு போயிருப்பா. இதை ஏசிபி நோட் பண்ணியிருந்திருப்பாரு. பிறகு இவங்களை பற்றி விசாரித்ததில் நைராவோட உண்மையான அம்மா இவங்க தான்றதும் யுவான் இவங்க அக்காவோட ஹஸ்பண்ட்ன்றதும் தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் உண்மையை இவங்க வாயிலேருந்தே வர வைக்கணுன்றதுக்காகத்தான் நைராவை பிளான் பண்ணி தியேட்டர்லேருந்து இவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. சவிக்கிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் ஒரு பூர்வீக காணி இருந்திருக்கும். யுவான் அது தனக்கு வேணும்னு கேட்டிருப்பாரு. ஆனால் அக்கா தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் தப்பாக மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள பைத்தியமாக காட்டியிருப்பாரு. மெண்டல் ஹாஸ்பிட்டலில் நான் பைத்தியம் இல்லைன்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க செத்தே போயிருப்பாங்க. அமீஷா கிட்னாப் ஆகிட்டு திரும்ப வந்ததும் டாக்டர் யுவான்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அவள் சரியாக வந்துடுவான்னு சொல்லியே ஓவர் டோஸாக கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதனால் அவங்க நிலைமை இன்னும் மோசமாக போய் அவங்க சூசைட்டே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பழிவாங்கத்தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. அவனி அமிஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணதுக்கு காரணம் இவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணி தண்டனையை குறைக்கிறதுக்காகத்தான். ஆனால் இப்போது முழுசாக 2 பேருக்குமே தண்டனை கிடைக்க போகுது. இதோட இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது.